அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் ஓடுது, எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைகளை விட்டு நம்ம தப்பிக்க முடியுமானா முடியாது. அதே நேரத்தில் தூதர் முகம்மது போய் அவங்க வாழ்ந்த நாட்களிலிருந்து 1400 வருடங்களுக்கு பின்னால் அவருடைய கொள்கைகளை ஏற்று நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வாழக்கூடியது இந்திய அரசாங்கம், ஒரு ஜனநாயக உரிமை இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கும்போது நமது நாட்டிலையும் நமது உலகத்திலையும் பல பிரச்சனைகள் நம்மளை சுற்றி சூழ்ந்து கொண்டே இருக்கு. பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்ன மாதிரி தான், கியாமத் நாள் வரை பிரச்சனை என்பது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். பிரச்சனையை விட்டு எந்த ஒரு மனிதனும் தப்பிக்க முடியாது. அடிப்படையில் பார்த்தோம்னா இப்போ நேபாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனைனா, இந்த சோசியல் மீடியா பேன். இது ஆக்சுவலாக இது வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அங்கே உள்ள அந்த அரசியல்வாதிகள் அவங்களுடைய பசங்க, இந்த உதாரணத்துக்கு நம்ம நாட்டிலே இருக்குது அந்த பிரச்சனைலாம். பொதுவாகவே ஒரு அரசியல் தலைவராக இருக்கட்டும், மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் அவங்க வாழக்கூடிய அந்த லைஃப், அவங்க வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை பற்றி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீடியோ எடுத்து போடுறது, இல்லைன்னா அவங்க வாங்கக்கூடிய அந்த காரத்துக்கு ஒரு போஸ்ட்டு போடுறது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே உள்ள வாலிபர்கள், இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை எதிர்க்கிறாங்க. இதுக்காக எதிர்த்து இவங்களை வந்து ஒரு கலாய்க்கிறது, இவங்களை வந்து ஒரு ஓட்டுறது, இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வச்சு, இந்த மாதிரி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள் எந்த மாதிரி வார்த்தைகள் என்றால், இந்த நெப்போ பேபி, நெப்போ கிட், இந்த மாதிரி 2 விதமான வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணி, ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி இவங்களை வந்து கலாய்க்கிறாங்க. இந்த மாதிரி ஹேஷ்டேக் மூலமாக ட்ரெண்டாக்குறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் போய்க்கிருக்கும்போது இதை அரசியல்வாதிகள் அவங்களுடைய பிள்ளைகளை கலாய்க்கிறதுனால அந்த அரசியல்வாதிகள் இதில் மூக்கணம் வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவையும் பேன் பண்ணுறாங்க. இந்த பிரச்சனை என்பது வந்து நம்ம நேபாளில் புதுசாக ஆரம்பிக்கி, அதாவது செப்டம்பர் 4 அன்னைக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனை ஆரம்பித்த உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி பேன் பண்ண உடனே இந்த மக்கள், இந்த இளைஞர்கள், இந்த வாலிபர்கள் எல்லாம் சும்மா இருப்பாங்க. இப்போ இருக்கிறதோ இருக்குது விபிஎன், அவங்க ஒரு விபிஎன் ஆன் பண்ணி மறுபடியும் சோசியல் மீடியாவில் போட்டு கிழிக்கிறோம். இதனுடைய பிரச்சனையுடைய முடிவு கட்டம் என்ன ஆகுதுன்னா, அங்குள்ள மக்கள், அங்குள்ள அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து இதை வந்து நிறுத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மக்களை தாக்குறது, அடாவடி பண்ணுறது, மக்கள் மீது கன் எடுத்து சுடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஈடுபட்டாங்க. இப்படி ஈடுபடுறதோட முடிவாக என்ன ஆச்சுன்னா, இந்த வாலிபர்களும் இந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அந்த அரசியல்வாதிகளை நோக்கி தடுக்கிறாங்க, அவங்களை எதிர்த்து குரல் கொடுக்காங்க, அவங்களை எதிர்த்து போராடுறாங்க. மறுபடி இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அடிக்க வேண்டியது, இந்த ஆயுதம் தூக்க வேண்டியது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது இந்த செப்டம்பர் 7 அதுலேருந்து செப்டம்பர் 9 வரை என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒன்றை இறக்கி இந்த இளைஞர்களை சுடுற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. இளைஞர்கள் மீது சுட்டு தாக்குதல், அந்த சுட்டு கொள்ளக்கூடிய அந்த ஷூட்டிங் ஆற்று வரையா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அது மீது, அந்த நாட்டின் மீது ஒரு தாக்கத்தை உருவாக்கிடுச்சு. இப்படி உருவாக்குறதோட விளைவாக இந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒட்டுமொத்த அந்த அரசியல், அதற்கு சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ், பார்லிமெண்ட்டு, இந்த குறிப்பாக சொல்லணும்னா போகாராங்கிற இடம், அதுக்கப்புறம் பிராத் நகருங்கிற அந்த இடத்துலலாம் மிகப்பெரிய தாக்குதல், அங்கே உள்ள பில்டிங்கை இடிக்கிறது, அடுத்து பார்த்தோம்னா அந்த அரசியல்வாதிகளோட அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் போய் இடிக்கிறது. இதனுடைய உச்சக்கட்டம் எந்த அளவுக்கு ஆச்சுன்னா, நேபாளோட பிஎம் வந்து ரிசைன்மெண்ட்டே போயிட்டார். நான் வந்து இந்த மாதிரி வந்து என்னுடைய பதவியை ரிசைன் பண்ணேன் என்பதாக சொல்லிவிட்டு அந்த பதவியை வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். இதை பற்றி அந்த அந்த இளைஞர்கள் அந்த அணிகிட்ட கேட்கும்போது, அதை எடுத்து குரல் கொடுத்த அந்த இளைஞர்கள் கேட்கும்போது அவங்க வந்து ஒரு 6 விதமான கோரிக்கைகளை என்ன பண்ணியிருக்காங்க, நேபாள் கவர்மெண்ட் மீது வச்சுருக்காங்க. 1, அந்த அரசியல்வாதிகள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒட்டுமொத்த அரசியல்வாதிகள், அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே ராஜினாமா பண்ணணும், பதவியை இழக்கணும். 2வது, பார்லிமெண்ட்டில் சம்மந்தப்பட்ட பார்லிமெண்ட்டில் உள்ள எல்லா எம்பிக்கள் எல்லாருமே அவங்களுடைய கட்சியை கலைக்கணும், ஆட்சியை கலைக்கணும். 2வது. 3வது, மக்களை சொன்ன எல்லாரையும் வேலை ரிசைன் பண்ணி அவங்க மேலே கேஸ் போட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். 4வது, நெப்போட்டிசம், அதாவது என்னென்னா, அரசியல்வாதிகள் குடும்பத்தில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு தலைவர் இருக்காருன்னா அவருக்கு தம்பி மகன், அண்ணன் மகன்லாம் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் வருதுன்னு வைங்க, அந்த கான்ட்ராக்ட்லாம் தூக்கி அந்த தம்பி மகனுக்கு கொடுக்குறது, அந்த அண்ணன் மகனுக்கு கொடுக்குறது, இப்படியே பண்ணிக்கிருப்பாங்க. இப்படி பண்ணுறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இனி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் இனி நடக்கக்கூடாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஏழைகள் இருக்காங்க, கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய வாலிபர்கள் இன்னும் நம்ம இடத்துல இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது
மக்கள் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாமல் இந்த வாலிபர்கள் இது ஒரு கோரிக்கையாகவும் வச்சுருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, புதுசாக எலெக்ஷன் வைக்கணும். மறுபடியும் எலெக்ஷன் வைங்க, இந்த எலெக்ஷன்லேருந்து புது தலைவர்களை தேர்ந்தெடுங்க என்பதாக 5வது கோரிக்கை வச்சுருக்காங்க. 6வது தான் அவங்களுடைய கோரிக்கையான மறுபடியும் இந்த சோசியல் மீடியா பேனுங்கிற ஒரு விஷயம் இனி நடக்கக்கூடாது, நேபாளில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரக்கூடாது என்பதாக கடைசி கோரிக்கையான தங்களுடைய கோரிக்கையை மறுபடியும் வச்சுருக்காங்க. இதில் என்ன தெரியுது? லஞ்சம் ஒரு மிகப்பெரிய விஷயம். லஞ்சத்தை பற்றி அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் கூட அழகாக வரும். திருமதியிலையும் முஸ்னத் அஹ்மதிலையும் அறிவிக்கப்படுகிறது. நான் அந்த ஹதீஸை கூட கீழே கொடுக்க, நீங்கள் அந்த ஹதீஸை பார்த்துக்கோங்க. அந்த ஹதீஸில் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கு சொந்தக்காரர்களாக யார் மாறுகிறார்கள்? லஞ்சத்தை கொடுப்பவர்களும் லஞ்சத்தை வாங்குபவர்களும் இறைவனுடைய சாபத்திற்கு உண்டாவார்கள் என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடிக்கிறார்கள். இந்த உலகம் இன்று வரை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கைகளை ஏற்றும் ரசூலுல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை மதிக்காமல் அழிந்து கொண்டதின் விபரீதமாகத்தான் இன்று வரை நம்மளிடத்தில் இந்த லஞ்சம் என்கிற ஒரு விஷயம் பரவலாக காணப்படுகிறது. ஆகவே லஞ்சத்தை விட்டும் தூதனுடைய கொள்கையை மாறுவதை விட்டும் இறைவன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.